காலேஜுக்கு போகணும்னு காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு அழகா ரெடி ஆகிட்டு வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ராகி கூழ். ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு அந்த டேஸ்ட்டை மாற்றுறதுக்காக ஒரு டேஸ்டியான லட்டுவை தூக்கி வாயில் போட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பலான்னு யோசிக்கும் போது தான் பஸ்ஸுக்கு காசு வாங்கல ஞாபகம் வந்துச்சு. உடனே எங்கள் அப்பா கிட்டேருந்து 100 ரூபாயை தூக்கிட்டேன். இந்த மந்த்து தான் எனக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ நான் என்னோடய ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ணவே மாட்டேன். 8:30 ஸ்கூலுக்கு என் தங்கச்சி 8 o'clock போயிட்டா. ஆனால் 8:30 காலேஜுக்கு நான் பஸ் ஏறி ஓடி ஓடி 8:36 தான் காலேஜ் கிளாஸுக்கே போனேன். ஏதோ என் நேரம், மேம் லேட்டாக வந்தாங்க, ஸோ தப்பிச்சிட்டேன். அங்கே போய் பார்த்தா என் ஃப்ரெண்டு மது மட்டும்தான் இருந்தா. இன்னொரு ஃப்ரெண்டு தர்ஷினி ஃபஸ்ட்டு பீரியட் வராமல் லேட்டாக செகண்ட் பீரியட் தான் வந்தா. ஒரு வருஷமாக நான் இந்த கிளாஸ்மேட்ஸ் கூட தான் இருந்திருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு மதியானம் 12:10லேருந்து 1:40 வரைக்கும் எனக்கு லஞ்சு. ஸோ ஜாலியாக இருந்தேன். என் ஃப்ரெண்டு வேஃபர் ரோல் கொண்டு வந்திருந்தா. ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டு அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு A பிளாக்ல இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டோம். கிளாஸ் கவனித்து செம்ம தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்டெல்லாம் பிரேக்கில் நல்லா தூங்கிட்டோம். ஈவினிங் 5:10க்கு தான் கிளாஸ் முடிஞ்சதும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு என் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பண்ண டேஸ்டியான சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாவை சாப்பிட்டு எப்பவும் போல் என் பாத்திரம் கழுவுற வேலையை முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். டாடா பை பாய், குட் நைட்.